எல்லாருக்கும் வணக்கம். குடல்வால் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் டாக்டர். ஆனால் அறுவை சிகிச்சை முடிஞ்ச பின்னரும் ஜீரணமாகாமல் இருக்க வயிறு, ப்ளோட்டிங், வயிறு உப்புசமாக இருக்கு, பெரும்பாலும் பசி எடுக்காமையே இருக்கு, அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அறிகுறிகள் குறிப்பா இன்னொரு பிரச்சனையில வருங்க. அது பித்தப்பை, ஒருவேளை அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளமா இல்ல இது பித்தப்பையில ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல வயிற்றில் புண் இந்த மாதிரி இருக்கு, அல்சர் தொந்தரவு இருக்குனாலும் இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியலாம். இல்லையே காஃபி டீ எதையுமே குடிக்க மாட்டேன், வெளியே சாப்பிட மாட்டேன், அப்படியும் எப்படி வந்துச்சு அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பெண்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், குடல்வால் பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கான காரணம் மருத்துவ ரீதியா இன்னும் கண்டுபிடிக்கப்படல. கடுமையான வயிற்று வலி அது சில சமயம் தானாகவும் குறைஞ்சு போகும், சில சமயம் அது வீங்கி வெடிச்சிச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தா முடியுங்கிறதுனாலயே இந்த குடல்வாலை எடுத்துடுறது பெட்டர் அப்படிங்கிறதுனால இந்த சிகிச்சை பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களோட பிரச்சனை இன்னும் குறையல அப்படிங்கும் போது பித்தப்பை ப்ராப்ளமா இல்ல வயிறு ப்ராப்ளமா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட பார்த்துக்கிறது நல்லது. இந்த காஃப் சிரப் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய கேட்டிருந்தது என்னன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பேராசிட்டமால் டேப்லெட் அதிகமாக சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு ஸ்ட்ரிப் பேராசிட்டமால் டேப்லெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்காரு. 10 டேப்லெட் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு 5 கிராம் பேராசிட்டமால் மாத்திரை டெய்லி எடுத்தோம் அப்படின்னா அது கட்டாயம் நம்மளோட கல்லீரலை பர்மனண்டா பாதிச்சு செயலிழப்பை உண்டு பண்ணும், லிவர் ஃபெயிலியர் உண்டு பண்ணும். ரொம்ப நாள் இந்த பழக்கத்தை பண்ண முடியாது. இருக்கிறதுலே சேஃபான டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடியது பேராசிட்டமால் தான். ஆனா அதை அதிகமா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் டேஞ்சர். இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிறுத்த சொல்லுங்க. கண்டிப்பா இது உயிருக்கு ஆபத்தா முடியும். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதாவதுங்க, ஒருத்தரோட மனைவிக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரோக் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இரவு 10:30 மணிக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. வந்த உடனே 30 நிமிஷத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அதாவது ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஸ்ட்ரோக்கை சரியா டயக்னோஸ் செய்யாம விட்டுட்டாங்க. அப்புறம் 20 மணி நேரம் கழித்து மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அங்க போகும்போதே அவங்களுக்கு இடது கை, இடது கால், இடது பக்கம் செயலிழந்து தற்போது வரை பிசியோதெரப்பி பெற்று வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க அவேர்னஸ் பேஷண்ட் கிட்ட இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல் சைடு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நிறைய டைம் இந்த ஸ்ட்ரோக் மிஸ் ஆயிடுதுங்க. இதுக்கு ஒரு நிமோனிக் நம்ம சொல்லுவோம், ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எஃப் ஃபேஸ், ஏ ஆர்ம், எஸ் ஸ்பீச், டி டைம். அதாவது முதல்ல பேஷண்ட்டை ஃபேஸ் சிரிக்க சொல்லுங்க. ஃபேஸ், முகத்தை சிரிச்சாங்கன்னா ஒரு பக்கமா வீக்னஸ், ஒரு பக்கமா கோணலா போகுது அப்படின்னா அது முகத்தில் ஒரு விதமான பேராலிசிஸ் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஏ ஆர்ம், 2 கைகளையும் தூக்க சொல்லுங்க. தூக்க சொல்லும்போது ஒரு கை அப்படியே தூக்க முடியாம வீக்னஸை உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு அறிகுறி. எஸ் ஸ்பீச், அதாவது பேச சொல்லுங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை திருப்பி பேச சொல்லுங்க. என் பெயர் கோகிலா அப்படின்னா என் பெயர் கோகிலா அப்படின்னு சொல்லுங்க. அதுலயே ஒரு உளறுதல் இருக்கு, அவங்க பேசுறது புரியல அப்படின்னா எஸ். டி டைம், டைம் டு டேக் டு ஹாஸ்பிட்டல். இது எல்லாருக்கும் தெரியும். டைம் டு கோ டு ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு. இப்போ இந்த நிமோனிக் பி ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த 3 விஷயத்தை மட்டும் வச்சு நம்மளால ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிக்க முடியதில்லை. இதுல 14% மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இந்த நிமோனிக் பி ஃபாஸ்ட், அதாவது பியும் ஈயும் இப்போ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பினா பேலன்ஸ், ஈனா ஐஸ். அதாவது பேலன்ஸ், அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தவறின மாதிரி, ஒரு பக்கமா வீக்னஸா இழுத்துட்டு போற மாதிரி, தலை சுத்துற மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய அறிகுறி, பேலன்ஸ் இல்லாம இருக்கிற ஒரு ஃபீலிங். ஐஸ், கண்கள் வழியா பார்க்கும்போது ரெட்டையா தெரியுது அப்படிங்கிறது மிக பொதுவான ஒரு அறிகுறி. இப்போ இந்த 5 விஷயங்கள், மொத்தம் 6, டி டைம், மற்றபடி இந்த 5 விஷயங்கள் பி ஃபாஸ்ட் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால ஸ்ட்ரோக்கை மிஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் இல்ல, கண்களில் மாறுபாடு, முகத்தில் மாறுபாடு, கைகளில் மாறுபாடு, வாய் குளறுதல், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்ட்ரோக் சென்டருக்கு போக வேண்டியது முக்கியம். இப்போ எங்க போனீங்கன்னு தெரியல, இப்போ தெளிவா உங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரோக் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரோக் போன்ற பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பெரிய மருத்துவமனைக்கு போனால் மட்டுமே நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை பெற முடியும். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரைவேட்டாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட்னா நீங்கள் பெரிய சென்டருக்கு, கவர்மெண்ட் சென்டருக்கு போனாதான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன மருத்துவமனைகள் போகாமல் வேகமாக நேராக போயிட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா பெஸ்ட். ஆனால் பெரிய மருத்துவமனை ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ மதுரைக்கு ஜிஹெச்சுக்கு போகணுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வேற வழி இல்லை, பிஹெச்சிக்கு போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ்லேயே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பக்கவாதம், ஸ்ட்ரோக்குக்கு
ரொம்ப புரிதலும் வேகமான செயல்பாடுகளும் அவசியம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரி அந்த முதல் 30 நிமிஷத்தில் ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க கண்டிப்பாக வந்து முழுமையான செயலிழப்புலேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கலாம். ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ண வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி இருக்கும். அடுத்த கமெண்ட்டும் இந்த போதை பழக்கம் இதில் வந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பல்பொடியே சாப்பிடுவாங்க, டெய்லி அதிகமாக பல்பொடி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கொட்டைப்பாக்கு நிறைய சாப்பிடுவேன், அதாவது வெத்தலை யூஸ் பண்ணுற அந்த கொட்டைப்பாக்கு என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. ஒரு விஷயத்துக்கு அதை சாப்பிட முடியாமல் அதை தவிர்க்க முடியாமல் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தாங்க. அதற்கு மாற்றா ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோங்க. இப்போ ஸ்மோக்கிங் புகைப்பழக்கத்துக்கு மாற்றா அதே மாதிரி இதுதான் ஒரே மெத்தடுங்க. நாம் வந்து வெளியே வரணுங்கிற இன்டென்ஷன் இருக்கும், ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பல்பொடி சாப்பிட்றத நம்மளால் நிறுத்த முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பல்பொடிக்கு மாற்றாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் பல்பொடி உங்கள் வீட்டிலேயே வாங்கி வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னா அதை வாங்கி உங்கள் கண்ணு முன்னாடி வைக்காதீங்க. உங்கள் கண்ணுக்கு விஷயம் தெரியவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி முதல்ல நீக்குதல் முக்கியம். உங்கள் கண்ணு முன்னாடி இருந்து அந்த ஸ்டிமுலஸ் அதை நீக்கிறது முக்கியம். மேலும் அதுக்கு மாற்றாக நல்ல விஷயங்களை பயன்படுத்துறது முக்கியம். அது உணவாக மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸோ ஜாகிங், வாக்கிங், நண்பர்களோட வெளியே போகிறது, பழகிறது, சினிமாவுக்கு போகிறது எல்லாமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் சினிமாவுக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு உந்துதல் வேணும். அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். ஆக இன்னைக்கான கேள்விகளும் அதற்கான பதில்களும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.